என்னங்க பாதியிலே இறக்கி விட்டாங்களா? லாயர் கூட இருந்தாங்க, அதான் உங்ககிட்ட சரியா பேச முடியல. உங்ககிட்ட தனியா பேசணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நேத்து நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இதத்தான் பேச வந்தீங்களா? இல்லங்க, இங்க பக்கத்துல ரெடிமேட் துணி வாங்குற மாதிரி ஏதாவது ஷாப் இருக்கா? இந்த பேப்பர்ல பாருங்க, நிறைய விளம்பரம் இருக்கு. இருங்க, உங்ககிட்ட நிறைய வேலை இருக்கு. இருக்குமே, உங்க கூடவே வந்து கடையை காமிக்கணும். நீங்க துணி வாங்கிட்டு வர வரைக்கும் வெளியே வாட்ச்மேன் வேலை பார்க்கணும். நீங்க வாங்கிட்டு வர துணிகளை தலையில சுமக்கணும். அப்புறம் வழியில எவனா தகராறு பண்ணா அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும். ஒரு கூலிக்காரனா உங்க கண்ணி கோட்டை வரைக்கும் வரணும். இதென்ன நீங்க என்கிட்ட சொல்ல போற வேலை? சாரி, குட் பை. பசியிலன்னு பாவட கட்டுன ஏப்ரல் மாசமும் இல்லன்னா ஜூலை மாசமும் தொட்டதும் இதழொளியில் சூடு ஏறுமா, சொல்லம்மா வாசம் வீசுமா. முத்தத்தின் சத்தங்கள் எத்தனை, தித்திக்கும் தித்திப்பு எத்தனை, சிருங்காரத்தின் சங்கீதங்கள் பூக்கள் பூத்தா கேட்டாலும். பச்சைப்பசேலுன்னு பாவட கட்டுன ஏப்ரல் மாசமும் இல்லன்னா ஜூலை மாசமும். கண்டதோ மாதவி சொப்னம், எதிரே கண்ணகி சொர்க்கம், தேரோடும் தேகம் நாடோடி ராகம். இது என்னடா புது கற்பனை, ஒரு மல்லிகை பூத்தது புன்னகை பந்தலில். தொட்டதும் விரல் நுனியை கூடு ஏறுமா, சொல்லம்மா வாசம் வீசுமா. பொங்கலோ பொங்கல் என்று பெண்ணுக்குள் பொங்குது சோறு, நீராவி போலே சூடான பாலே. பச்சை பசேலுன்னு பாவட கட்டுன ஏப்ரல் மாசமும் இல்லன்னா ஜூலை மாசமும். முத்தத்தின் சத்தங்கள் எத்தனை, அது தித்திக்கும் தித்திப்பு எத்தனை. பச்சை பசேலுன்னு பாவட கட்டுன ஏப்ரல் மாசமும் இல்லன்னா ஜூலை மாசமும். உங்க குழந்தைகளை பார்த்து பேசிட்டு போங்க. இனிமேலாவது ஃபீஸ கரெக்டா கட்டுங்க. ஓகே. சித்தி, இவ்வளவு நாளா நீங்க எங்களை பார்க்க வரல. சித்திக்கு வேலை கிடைச்சு மாச சம்பளம் வாங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாந்தி, நீ பெரிய பொண்ணு தானே, தம்பிக்கு ஆறுதல் சொல்லக்கூடாது? ஹாஸ்டல் வார்டன் பெரிய ராட்சசி, எப்ப பார்த்தாலும் எங்களை திட்டுறாங்க. ஃபீஸ் கட்ட
கழுவுறீங்களா? நான் தான் கழுவுனேன். இவனை கழுவ விடல. சாந்தி, நான் வார்டன் கிட்ட பேசிட்டேன். இனிமே ஃபீஸ் கரெக்டா கட்டிடுவேன். நீங்க கிளாஸுக்கு போங்க, நான் போயிட்டு வரேன். எனக்கு ஒரு நாள் தான் லீவ் கிடைச்சது. அடுத்த மாசம் வரேன். நீங்க போங்க. இந்த குட்டி எங்க இந்த பொடுசுங்க யாரு பார்க்கலாம். ஏமா, மெட்ராஸ்ல இருந்து இப்பதான் வரியா? ஆமா. கமாண்டர், கமாண்டர், ஏன் இப்படி உயிர் போற மாதிரி கத்துற? நீங்க கொஞ்சம் வாங்க, வந்து பாருங்க. I am a Complan girl. First is the ticket of my energy. ஹாய், உனக்கு ரொம்ப பலம் இருக்கே. அதான் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டேன். இங்க வேண்டாம், வெளியில போடுவோம். வெளியே போறோமா? நாம இப்ப டாடா போக போறோம். ஐயா, டாலி. ஸ்ரீபிரியா, இவனை குளிக்க கூட்டிட்டு போ. அப்படியே. செத்தாலும் நான் மாட்டேன். நான் குளிக்க வைக்கிறேன், வா. ஐயா, சாச்சா பாரு, சாச்சா பாரு. ஆஹா. என்னடி இவன் கூட பார்க்கா? டாட்டாவா? அந்த மாதிரி சொல்லி சிம்ரன் ஷூட்டிங் கூட்டிட்டு போய் எங்கயாவது விட்டுட்டு வந்துருவோம். அதான் எங்க ஐடியா. ஓகே. அப்பா, அந்த லூசு பயலோட தொல்லை ஒழிஞ்சது. சியர்ஸ். Cheers. அட பாவமே. டாலி. மாமா, இவன் இங்க நமக்கு முன்னாடி எப்படி வந்து தொலைஞ்சா? டாலி. அப்புறம் என்ன பண்ணணும்? இதுதான் throttle. ஆ. இதை இப்படி பண்ணா வண்டி ஸ்பீடா போகும். பிடிச்சுக்கோ. இது ஹாரன். இதுல கை வச்சு அழுத்தினா பிப்பி பிப்பின்னு சத்தம் வரும். நமக்கு பிபி 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 நீயே எவ்வளவு நேரம்டா கத்து கொடுப்ப? இறங்கடா, நானும் கொஞ்சம் கத்து கொடுக்குறேன். இது ஓல்ட் மேன். முதல்ல ஃபண்டமெண்டல் என்ன சொல்லி கொடுத்தா அப்புறம் நீ கத்து கொடு. மாடா, இதுக்காக நான் கெட்டப் எல்லாம் மாத்தி எவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கேன். அந்த கழுட்டு பையல பத்தியா? ஒரு தொடப்பக்கட்டைக்கு சேலையை உடுத்தி விட்டா கூட சும்மா விட மாட்டானுங்க. அந்த கிழவு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அவகிட்ட எவ்வளவு அசிங்கமா பிஹேவ் பண்றான் பாத்தீங்களா? உனக்கு யார் சொல்லி கொடுத்தது நல்லா இருந்தது? நான் சொல்லி கொடுத்ததா இல்ல அந்த கடன் சொல்லி கொடுத்ததா? நீ சொல்லி கொடுத்ததா? டாலி, நான் சொல்லி கொடுத்தது நல்லா இல்லையா? உன் மூஞ்சி எனக்கு பிடிச்சப்பா. இந்த மாதிரி ஐட்ட கைவசம் நிறைய இருக்கு. கை எங்க வச்சுக்கோ. புத்தி இல்லடா உங்களுக்கு? சின்ன பொண்ணு இவ்வளவு கூட விட மாட்டீங்களா? பாப்பாவுக்கு டிரைவிங் கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆமா ஆண்டி. ஆண்டியா? கட்டையில போற வயசாச்சு உன் கண்ணுக்கு நான் ஆண்டி மாதிரி தெரியறேனா? குத்தனா வாடி வீட்டுக்கு போலாம். எனக்கு ஸ்கூல் வாடினா? கத்துக்கணும். ஐயோ, இவனை இந்த வீட்ல வச்சு சமாளிக்கிறது கஷ்டம் கமாண்டர். அப்பா, ஆமா, மிரட்டினாலும் பயப்பட மாட்டேங்கிறான், அடிச்சாலும் பயப்பட மாட்டேங்கிறான். அந்த லேடி டாக்டர் சொன்ன மாதிரி சைக்காட்ரிஸ்ட பார்க்கலாமா? கரெக்ட் கமாண்டர், தயவு செஞ்சு எங்க பேச்சு கேளுங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அவன் இங்க இருந்து போய் தொலைஞ்சா போதும். எஸ். ஹலோ, 224336 ஆமா, 224336 தான். சார், 224336 தான் கேட்டேன். வாட்? அந்த ஆம்பளை டாக்டர் தினமும் நம்ம கன்னிக்கோட்டைக்கு வரேன்னு சொல்றாரா? ஐயோ ஐயோ, கமாண்டர் கமாண்டர் கமாண்டர். மறுபடியும் ஒரு ஆம்பளை பேய் தினமும் வரப்போதா? அந்த ஆம்பளைங்க வரலனா நம்ம வீட்ல இருக்க பைத்தியம் அங்க இருந்து போகாது, பரவாயில்லையா? அந்த பைத்தியம் நம்மள விடலனா பேட்டையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்மள பத்தியே பேசுவாங்க. ரகசியம் வெளியில தெரிஞ்சா ஊர்ல இருக்கிற போலீஸ் பையங்க உங்களை தான் ஜெயிலுக்கு அனுப்பும். கமாண்டர் கமாண்டர், அடிக்கடி இப்படி மயங்கி விழுந்தா பாக்குறவங்களுக்கு தப்பா தோணும். ஆமா, கர்ப்பம்னு சொல்லுவாங்க. கமாண்டர், தைரியமா இல்ல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அந்த டாக்டர் விஷயத்தை நீங்களே பாத்துக்கோங்க. இனிமே பிரயோஜனம் இல்ல, மயக்க மருந்து கொடுத்துட வேண்டியதுதான். அன்னைக்கு இவனை அடிச்சது யாரு? எங்க கமாண்டர். அவங்கள கூப்பிடுங்க. அவங்க கையில ஒரு உலக்கைய கொடுங்க. அன்னைக்கு இவனை எப்படி அடிச்சாங்களோ அதே மாதிரி அதே ஸ்பீட்ல என் தலையில அடிக்க சொல்லுங்க. அவங்க போடுற பொருள் உங்களுக்கு பத்தியம் பிடிச்சிட்டா? கிட்ட 60 கிலோ, நீங்க 150 கிலோ.
எப்படி சார் நாங்க தாங்குவோம்? அந்த மாதிரி நினைக்காதீங்க. எனக்கு எதுவும் ஆகாது. எனக்கு பைத்தியம் பிடிக்காது. நான் ஹெல்மெட் போட்டுக்குவேன். எனக்கு வேண்டியது அவங்க ஸ்ட்ரோக் ஸ்பீட். நீங்க டாக்டரை உலக்கையால அடிக்கணுமா? அன்னைக்கு ராத்திரி நீங்க கிட்டுவை எப்படி அடிச்சீங்களோ அதே மாதிரி அடிக்கணுமா? செத்து போயிடுவாண்டி, நான் அடிக்க மாட்டேன். இல்ல கமாண்டர், நீங்க கிரண்பேடி மாதிரி. நீங்க ஜான்சி ராணி. நீங்க இந்திரா காந்தி. சீக்கிரமா வாங்க. வேகமா அடிங்க. அடிங்க. ரமாபிரபா, நீயா? பரமாத்மா, நீ இந்த ஊர்லயா இருக்க? நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? Shut up. என்ன உடனே இங்க இருந்து வெளிய அனுப்புங்க. ஆத்திரப்படாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. இந்த துரோகியை துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் பாவம் இல்ல. ஐயோ, get out. ரமாபிரபா, Get out. திரும்ப திரும்ப வெளியே போன்னு சொல்லாத. இவங்க எல்லாம் கூப்பிட்டதுனால பரிதாபப்பட்டு வந்தேன். நீ இல்லனா இன்னொருத்தன். காசு தூக்கி எறிஞ்சா எவ்வளவு பெரிய டாக்டர் வேணாலும் வருவான். Get out. மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வந்த என்ன நீ உயிரோட பார்க்க முடியாது. Get out. Get out. All right. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க. திரும்பவும் நான் இங்க வரணும்னா நீ கூப்பிட்டா தான் நான் வருவேன். அந்த கிட்டுவுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அதுக்கு நான் பொறுப்பில்லை. குட் பை.